ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தளம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டெல்லி போயிருக்காரு திரு முதலமைச்சர் அவர்கள். போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கர்நாடகா அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தமிழ்நாடு வராரு அப்படின்றதான் பிளான். போனவர் காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ணியிருக்காரு, சிபிஐ தலைவர்களை மீட் பண்ணியிருக்காரு, அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அதன் பிறகு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம்? விஜய் அவர்களோட 2வது டெல்லி பயணம் இது. ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி முக்கியமான நிறையா ஹை ப்ரொஃபைல் விசிட்ஸும் பார்த்தோன்னா நடந்திருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், அப்புறம் டி ராஜா அவர்கள், இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அலைன்ஸை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ ஒரு சைடில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் டி ராஜா அவர்களை போய் சந்திக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சிபிஐயோட ஸ்டேட் செக்ரட்டரி வீரபாண்டியன் அவர்கள், அவரும் அலைன்ஸ்லாம் இல்லை திமுகவோட, அவரை பிடிச்சி நெருக்கி கேள்வி கேட்குறாங்க. கடைசியில் இல்லை அப்படின்றத அவர் பேசிட்டாரு. ஏற்கனவே சண்முகம் அவர்களும் அதை சொல்லிட்டாரு, திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இப்போ பை எலெக்ஷன்ஸும் சீக்கிரம் வரப்போகுது. 5 தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன்ஸும் சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இப்போ என்னன்னா, இடதுசாரிகளை பொறுத்தளவில் அவங்க கையில் இப்போ லெவரேஜ் கம்மியாக இருக்குது. இந்த 5 தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடந்து 5 தொகுதியிலையும் டிவிக்கு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ டெக்னிக்கலாக டிவிகேவுக்கு இடதுசாரிகளோட தேவை இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி இடதுசாரிகளுக்கு திமுக தேவைப்பட்டாங்களே, அப்போ எப்படி இடதுசாரிகள் பிஹேவ் பண்ணாங்க? ஓகே, எந்த பிரச்சனையும் கொடுக்காம திமுக என்ன செஞ்சாலும் சைலண்டாக இருக்கிறது, திமுக என்ன செஞ்சாலும் திமுகவை சப்போர்ட் பண்ணுறது, அந்த மோடுக்கு திரும்ப போயிடுவாங்க. இல்லை, இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு 2-3 வீக்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே, குறிப்பா அதிமுக எம்எல்ஏஸ்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் கொஞ்சம் பிரின்சிபிள்டா பேசுறது, வெளியிருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னதா இருக்கலாம். சில இஷ்யூஸ்ல அவங்க எதிர்த்தும் பேசினாங்க தாவேக்காவை. சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் என்ன சொல்ல வரேன், ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா தாவேக்காவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப சண்முகம் அவர்கள்லாம் இப்ப விமர்சிக்க கூடாதுன்னு பேசுறாரு. ரொம்ப இப்போ டோன் மாறி இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வெளியிருந்து இடதுசாரிகள் சப்போர்ட் பண்ணப்ப இருந்த டோன் வேற, இப்ப இருக்கிற டோன் வேற. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப பை எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. பை எலெக்ஷன்ஸ்ல தாவேக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால இப்ப இடதுசாரிகளும் லைனுக்கு வராங்க. தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா 1 மாசம் தான் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பேலன்ஸ் சென்ட்ரல் லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. ஸ்டேட் லெவல்ல பார்த்தோம்னா திமுக எதிரி, திமுகவோட அலைன்ஸ் அடிச்சு காலி பண்ணணும், அதிமுக கட்சியவே இல்லாம பண்ணணும், அக்ரெசிவா ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நேஷனல் லெவல்ல அவங்க அதை பண்ணல இது வரைக்கும். பிஜேபி பெருசா ஒன்றும் எதிர்க்கல, ஒன்றும் பண்ணல. ஸ்டேட் லெவல்ல பாஜகவை ஏத்துக்க மாட்டோம் என்ன சொல்றாங்க, பாஜகவை பாசிசம், கொள்கை எதிரியா, கொள்கை எதிரி, பாசிசம்லாம் சொல்றாங்களா? இல்ல, இவங்க சொன்னதுனால இவங்க சொல்றத வச்சு சொல்றாங்க. பட் கொள்கை எதிரி பாஜக. ஆனா நேஷனல் லெவல்ல பாஜகவை எங்கேயுமே அவங்க சீண்டல. ஸோ அவங்கள பொறுத்த லெவல்ல இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் டெல்லி போகும்போது கூட அவர் ராகுல்லையோ சோனியா அவர்களோ போய் மீட் பண்ணல. இப்பதான் மீட் பண்றாங்க. ஸோ அப்பவே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்த விரும்பல. ஸோ ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாரு. அதே மாதிரி பாஜக கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போக முடியாது. பாஜக கிட்டையும் ப்ரொஃபஷனல் லெவல்ல தான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் க்ளோஸா போயிடுச்சுன்னா திமுக இங்க வேலை காட்டுவாங்க. ஆமா, அது காங்கிரஸும் உள்ள இருக்காங்க, வேற பண்ண முடியாது. காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப இந்தியா அலைன்ஸ்லயும் விஜய் சேரல, அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்தியா அலைன்ஸ்லயும் சேரல. அட் த சேம் டைம் பாஜகவையும் ரொம்ப அக்ரெசிவா அவர் அட்டாக்கும் பண்ணல. ஆனா காங்கிரஸையும் கூட வச்சிருக்காங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த ராஜ்யசபா சீட்டையும் அவங்க காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய முதல் எம்பி. ஆமா, அதை காங்கிரஸ் கொடுக்குறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. நம்ம கையில ஒரு எம்பி சீட் வந்தாச்சுன்னா நேஷனல் லெவல்ல முக்கியமான பில்லாம் பாஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்ல நம்ம குரல் எழுப்ப வேண்டியிருக்கும். இப்ப காங்கிரஸ் கிட்ட கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை,
நம்ம சைலண்டா எதுவும் பேசாம சைலண்டா இருந்துக்கலாம். ஆல்ரெடி அப்படி தானே இருக்கும். காங்கிரஸ் எதையோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட ஒரு எம்பி இருந்தா என்ன ஆகும்? நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்ககிட்ட ஒரு எம்பி இருந்தாலும் ஒவ்வொரு நேஷனல் இஷ்யூ நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸ்டாண்ட் வேணும். அது சிக்கலா போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால இவங்களை பொறுத்தளவு இப்போதைக்கு தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு புது பார்ட்டியா இருக்கிறனால பாஜக கிட்ட மோதாம அப்படியே ஸ்லைட்டா தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப ஹிஸ்டாரிக்கலா நம்ம அதை பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதி திமுகன்ற கட்சி உருவாகுது. இந்தியாவோட மத்திய அரசோட மோதி திமுகன்ற கட்சி உருவாகுது. திமுகவோட மோதி அதிமுகன்ற கட்சி உருவாகுது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாவே சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதுற அந்த பண்பு திமுகவுக்கு தான் உண்டு. அதிமுகவுக்கு அது என்னைக்குமே பெருசா இருந்தது கிடையாது. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறது அதிமுக ஸ்பேஸ்ல தான். ஸோ உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க அக்ரஸிவா போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட போய் மோதிட்டு இருக்க முடியாது. அது கட்சியினுடைய இயல்பு இல்லை. அந்த கட்சியோட இயல்பு இல்லை. இவங்க இப்ப ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸோட இயல்பு கிடையாது அது. ஓகே. அன்னைக்கு அதிமுக அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு டிவிக்கு அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த அப்படியே பேலன்ஸ் அந்த கயிறுல இப்படி நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி கரெக்டா அப்படியே அசையாம அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. திமுகவும் கீழே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கீழே விழுந்தா கடிச்சு கொதறிக்கிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே. அப்புறம் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதையுமே வந்து தமிழ்நாட்டில் அமுல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவில் டிவிக்கு அரசாங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ பெரிய அளவில் அவங்க மோதல் போக்கு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, கவர்னர் வர்சஸ் முதல்வர் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே அவங்க போல அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களா? எப்படி நினைக்கிறாங்க? இவங்களுக்கு தேவையில்லைல்ல. இவங்களோட அரசியல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு கிடையாது. டிஎம்கேவோட அரசியல் தான் அது. டிஎம்கேவுக்கு தான் ஆன்டி பிஜேபி, ஆன்டி சென்டர் இந்த பொலிட்டிக்ஸ்லாம் தேவை. இவங்களுக்கு அது தேவையே கிடையாது. தாவேக்காவை பொறுத்தளவு திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. இது ஒரு முரண். ஆக்சுவலா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே அவங்களுக்கு இல்லை. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி அவங்க கூட உட்கார்ந்துருக்காங்க இப்ப. ஸோ அதனால ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்கு. தாவேக்காவோட அரசியல் ஒன்னா இருக்கு, கூட இருக்கக்கூடிய காங்கிரஸோட அரசியலும் இடதுசாரிகளோட அரசியலும் ஒன்னா இருக்கு. ஆனா தாவேக்காவை பொறுத்தளவுல அவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் நோண்டணும். தாவேக்கா, திமுக தீய சக்தி, திமுகவை பொறுத்தளவு ஊழல் சக்தி, இந்த மாதிரி ஏதாவது கதையை பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிட வேண்டியது. அதிமுக அவ்வளவுதானே பண்ணாங்க. அதிமுக அதை தாண்டி பெருசா எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதினது. ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க கொஞ்சம் அக்ரெசிவா. ஜெயலலிதா அவர்களும் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த டைம்ல 2014 அப்புறம் பாஜக ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க, ட்ரை பண்றாங்க. ஆமா. ஸோ அப்படி வரும்போது பாஜக அவங்களோட ஓட் ஷேரை டார்கெட் பண்றாங்க. அவங்களும் திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அதே ஓட் பேஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்ப ஜெயலலிதா அவர்கள் நம்மளோட அந்த மார்க்கெட்டை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அப்ப திமுக எதிர்ப்பை ஒன்று கடுமையா பண்ணணும். ரெண்டாவது பிஜேபியை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும். நாங்களும் பிஜேபி ஒண்ணுதான் அப்படின்ற இமேஜையும் ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினா திமுக அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணி விட்டுருவாங்க, எங்க இபிஎஸ்க்கு பண்ண மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்த பண்ணாங்க. ஆனா இப்ப விஜய்க்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரோட ஓட் பேஸ்ன்னு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தான். ஸோ அதனால இப்ப நான் ஒண்ணு நோட் பண்ணது என்னன்னா, தாவேக்கா பொலிட்டிக்ஸ் அணுகிற விதம் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் கூட மக்கள் நலன், ஐடியாலஜி, பாஜக கொஞ்சம் ஐடியாலஜிலாம் உண்டு. அவங்க எலெக்ஷன் அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் கார்பரேட் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணாலும் அதை தாண்டி அவங்களுக்குன்னு கோர் பொலிட்டிக்ஸ் உண்டு. இந்துத்துவா பொலிட்டிக்ஸ் அவங்களோட கோர் பொலிட்டிக்ஸ். ஆமாம். அதை தாண்டி அவங்க கமர்ஷியலாக கார்பரேட் ஸ்டைலில் எலெக்ஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களோட ஒன்லி பொலிட்டிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே. அதை தாண்டி வேற எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு எது கெட்டது, இதை பண்ணணுமா கூடாது, அதெல்லாம் பற்றி எதுவுமே கவலை இல்லை. எது பண்ணால் நமக்கு ஓட்ஸ் கிடைக்கும், எது பண்ணா மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு கிடைக்கும், அதை மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கிளவரா இப்போதைக்கு பார்த்தோம்னா அப்படி பேலன்ஸ்டா வண்டியை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நாள் போக முடியாது. டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ்லாம் வரும். குறிப்பாக 29லலாம் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேபி 29ல கூட அவங்க இந்தியா அலையன்ஸில் சேராமல் தனியாக கூட கண்டெஸ்ட் பண்ணலாம். தனியாக கண்டெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கூட அவங்க யோசிக்கலாம். இந்தியா அலையன்ஸில் சேராமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருக்காங்க, அப்படி இருக்கும் ஐயுஎம்எல் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது இந்தியா அலையன்ஸ் தானே. இப்போ இந்தியா அலையன்ஸ் வேற, டிவிகே காங்கிரஸோட வச்சிருக்கக்கூடிய அலையன்ஸ் வேற. டிவிகே காங்கிரஸோட வச்சிருக்க அலையன்ஸ் பார்த்தோம்னா ஒரு பைலேட்டரல் அலையன்ஸ். அது டிவிகேவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அது
இது ஒரு பைலேட்ரல் அலைன்ஸ். இப்போ 2 நாடுகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பைலேட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. இது 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்தியா அலைன்ஸ்ன்றது காங்கிரஸுக்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அது ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற பெரிய அலைன்ஸ். ஸோ காங்கிரஸோட நீங்கள் அலைன்ஸில் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்தியா அலைன்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃபியூச்சரில் 29லையுமே கூட டிவிகே தனியாக கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்போல் அலைன்ஸுக்கு போகலாம், தேவைப்படும் போது மேபி போய்க்கலாம். ஸோ அதனால இவங்க பிஜேபியை கோவப்படுத்திடக்கூடாது, பிஜேபியை நம்ம பக்கம் திருப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப காஷியஸாக அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியில் நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஒன்று ஃபண்ட்ஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள்லாம் பேசுறதை பார்க்கும்போது இல்லை எங்களுக்கு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு, வருது ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சென்டரோட அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. அவர் டிப்பிக்கலாக ஏடிஎம்கே ஸ்டைல்ல இருந்து அவர் பேசுறாரு. அதே மாதிரி பிஜேபி நினைச்சா சென்ட்ரல் ஏஜென்சிஸை யூஸ் பண்ணியும் அழுத்தங்கள் போடலாம் டிவிக்கு மேலே. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், இது ஒரு பொலிட்டிக்கலாக நீங்க எடுத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல பிஜேபியும் டிஎம்கேவும் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளேயும் வரலாம். ஏன்னா 2 பேருக்குமே இப்போ தாவேக்கா எதிரி தான். இப்போ இன்கேஸ் தாவேக்கா இந்தியா அலைன்ஸுக்கு போயாச்சுன்னா பிஜேபிக்கு எதிரி ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவுக்கும் எதிரி தான் ஏற்கனவே. ஸோ பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து காய்களை நகர்த்தலாம் தாவேக்காவுக்கு எதிராக. ஒரு சைடில் சென்ட்ரல் ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் பிஜேபி, இன்னொரு சைடில் அவங்க ஆட்களெல்லாம் கீழே காலி பண்ணிடுவாங்க திமுகவுக்கு அந்த சக்தியெல்லாம் உண்டு. ஸோ அதனால தாவேக்காவுக்கு இதெல்லாம் தெரியும். அப்புறம் தாவேக்காவில் இருக்கவங்கலாம் உத்தமர்களும் கிடையாது. அவங்க திமுக அதிமுக எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்களோ ஏறக்குறைய அதே மாதிரியான ஆட்கள் தாவேக்காலையும் இருக்காங்க. நிறைய கிரிமினல் கேசஸ்லாம் இருக்கு, அது போக பெரிய கைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் விஜய் அவர்களுக்கும் டெஃபினட்டா தெரியும். தெரிஞ்சுதான் அவரும் பார்த்தோன்னா அப்படியே கரெக்டாக பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்காரு. எனக்கு தாவேக்கா கிட்ட ஒரு விஷயத்த நான் அட்மையர் பண்றது என்னன்னா, தேவையை மீறி எதுவுமே பண்றது இல்லை தாவேக்கா. எது தேவையோ அது மட்டும்தான், நல்லது கெட்டது மக்கள் நலன் அதெல்லாம் எனக்கு கிடையாது. என் கட்சி நிற்கிறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். இப்போ பாருங்க, வைகோவோட மகன் வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரமா இறங்கி வந்து தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இப்போ லைட்டா தாவேக்காவை அட்டாக்கும் பண்றாரு. ஏதோ நெருங்கி போக முயற்சி பண்ணார், அப்புறம் ஏதோ கொஞ்சம் லைட்டா ஏதோ சிக்கல் வருதா என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த கட்சி மீட்டிங்ல நாங்கள் டிசைட் பண்ணுவோன்றாரு. அவங்கள பொறுத்தளவில் எல்லாமே கரெக்டா ரொம்ப கேலிபிரேட் பண்ணி தான் ஒவ்வொரு மூவியும் அவங்க பண்றாங்க. அதிமுகவையும் பார்த்தீங்கன்னா கட்சி 2ஆ உடையுது, எல்லாம் அங்கே போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு தடை அதுக்கப்புறம் வருது, அவங்க நடுவில் கைவிடப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அங்கே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தாவேக்காவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுறாங்க, கரப்டான பொலிட்டிஷியன்ஸ்லாம் வராங்க அப்படின்றது. ஆனால் நீங்கள் நடுவில் அவங்களை தத்தளிக்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஹோப்பை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நடுவில் சிக்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சியை 2ஆ உடைச்சாச்சு. இப்போ அதிமுகன்ற கட்சி பலவீனப்பட்டுச்சுன்ற ஒரு இமேஜ் ஏற்படுத்துறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே அதிமுக பலவீனமாக தான் இருக்கு. அதை விடவும் இன்னும் மோசமான சிச்சுவேஷன் தள்ளுறீங்க. எலெக்ஷன் முடியும் போது ரிசல்ட் வரும்போது எங்க இருந்தாங்களோ அதை விடையும் கீழே தள்ளுறீங்க. கட்சியும் உடஞ்சு போச்சு, கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு, 2ஆ பிளவுபட்டுருச்சு, அப்படி இப்படின்னு கொண்டு போறீங்க. ஸோ அதனால தாவேக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேலிபிரேட் பண்ணி கரெக்டாக தான் அவங்க பிளான் பண்ணி வைக்கிறாங்க. தேவையை மீறி அவங்க எதையும் பண்ணல. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா தேவையை மீறி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. சகட்டு மேனிக்கு அலைன்ஸ் பார்ட்னர்ஸை உள்ள கொண்டு வர்றது, அப்புறம் அதிமுக தலைவர்கள் எல்லாம் உள்ள தூக்கிக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி லிமிட்டை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் இவங்க பண்ணல. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தோம்னா மோடி அவர்களை பாஜகவை கோவப்படுத்திடக்கூடாது, காங்கிரஸை அதே சமயம் நம்ம கூட வச்சுக்கணும். தேவை என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் காங்கிரஸோட பிஸ்னஸ் பண்றது. தேவையை மீறி காங்கிரஸோட பிஸ்னஸ் பண்ணால் பாஜக கோவப்பட்டுப்பாங்க. ஸோ அந்த வேலையை பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ இந்தியா பிளாக்னுடைய கூட்டம் வந்து நடந்தது. அந்த கூட்டத்தில் டிவிக்கே பங்கேற்கல. அதுக்குள்ளே போகிறதுல என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டிவிக்கே டிஎம்கே வெளியே வந்துட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க அந்த கூட்டத்தில் பங்கேற்கல, அவங்க வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்த டிவிக்கே ரிப்ளேஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனையாக இருக்க போகுது? பிஜேபி தான். பிஜேபி கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்போ பிஜேபி இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு கட்சியை எதிரின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், திமுகன்ற கட்சியை எதிரின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள எதிர்த்து தான் நம்ம 45 வருஷமா அரசியல் பண்ணியிருக்கோம். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம திமுகவுக்கு எதிராக கிரியேட் பண்ண அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அந்த மூடு இருக்குல்ல, அதை தாவேக்கா யூஸ் பண்ணிட்டாங்க. பாஜக திமுகவுக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தையும்
இவங்க நாத்தாக்கா திமுகவுக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தையும் அவங்க அந்த கிரியேட் பண்ண அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக டிவிக்கே 2 வருஷத்துல யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க விதைச்சதை அவங்க அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் எனிவே, அவங்க எதிரின்னு யார் நினைச்சாங்களோ அவங்க இப்போ வீழ்ந்துட்டாங்க. திமுக வீழ்ந்துட்டாங்க. திமுக வீழ்ந்தது மட்டும் கிடையாது, அது மட்டும் திமுகவுக்கு பின்னடைவு கிடையாது. தாவேகா பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் திமுகவை அடிச்சு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காலில் பேசணும், டாஸ்மாக் அடுத்தது பிரைவேடைஸ் பண்ணியாச்சுன்னா திமுகவோட ரெவன்யூ மாடல்லாம் அடி வாங்கிடும். திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் அந்த சிக்கல் தான். டிஸ்டிலரிஸ்லாம் அப்புறம் அவங்களோட மொனோபொலிலாம் போயிடும், இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லாம் வராது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ கை வைக்கிறாங்க தாவேகா. ஸோ அப்போ இங்கே திராவிட கட்சிகள் ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க, அதை ஃபுல்லாக அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க இப்போ தாவேகா. இப்போதைக்கு பிஜேபி பார்த்துட்டு இருக்காங்க, ரைட் வராங்க, நம்ம யாரை எதிரி நினைச்சோமோ அவங்கள அடிக்கிறாங்க, அது போக திமுகவுக்கு டேமேஜும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி பிஜேபியோட நலன்களுக்கு எதிராக தாவேகா போகும்போது கண்டிப்பா பிஜேபி ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்தியா அலைன்ஸ்ல போய் இவங்க சேர்றாங்கன்னா டெஃபினட்டா சிக்கல் தான். ஆனால் அறிவிக்கப்படாத ஒரு இந்தியா அலைன்ஸ் தான் டிவிக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் உள்ள இருக்காங்க, ஐயூஎம் இருக்காங்க, காங்கிரஸுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு எம்பி இங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு. அதான் நீங்க இந்தியா பிளாக்ல டிவிக்கே இல்லை அப்படின்றது டெக்னிக்கலா ஓகே, ஆனா கிரவுண்ட்ல நீங்க அன்அஃபிஷியலா அப்படிதானே இருக்கு, இந்தியா பிளாக்ல தானே டிவிக்கே இருக்கு. பிஜேபியை பொறுத்தவரை அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, தாவேகாவுக்கு நாளைக்கு எம்பி சீட்ஸ் கிடைக்குது, அது இந்தியா அலைன்ஸுக்கு போகுது, இல்லாட்டி தாவேகாவோட அந்த சப்போர்ட் இந்தியா அலைன்ஸ் நிறைய சீட் வாங்குறதுக்கு உதவுதுன்னா அது சிக்கல். அதுதான் பாஜகவுக்கு சிக்கல். இப்ப திமுக கிட்ட பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? திமுக 40 சீட்டை சொலையா தூக்கி இந்தியா அலைன்ஸுக்கு கொடுக்குறாங்க, அது இந்தியா அலைன்ஸுக்கு வலு சேர்க்குது. அதுதான் பாஜகவுக்கு சிக்கல். பாஜகவுக்கு வேற எந்த சிக்கலுமே இப்போதைக்கு கிடையாது. ஐடியாலஜிக்கல் எனிமி அதெல்லாமே செகண்டரி, அது இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா பிரைமரி பிரச்சனை திமுக கிட்ட பாஜகவுக்கு என்னன்னா 40 சீட்ஸை சொலையா தூக்கி அவங்க காங்கிரஸுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நாளைக்கு அதே விஷயத்தை தாவேகா பண்றாங்கன்னா பாஜக கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. பாஜக அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச விஷயங்களை அவங்க டெஃபினட்டா பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தாவேகாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகாவை பொறுத்தளவுல 29ல என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. பாஜக வேற ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தனியாக கண்டெஸ்ட் பண்ணலாம், மற்ற ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்குல்ல, தனியாக கண்டெஸ்ட் பண்ணலாம். கண்டெஸ்ட் பண்ணா அலைன்ஸ்ல இது கேபினெட்ல காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இப்போ ஸ்டேட் லெவலில் தானே இருக்காங்க. ஆமாம், ஸ்டேட் லெவலில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் லெவலில் தானே தனிச்சு போட்டிட்டு போகிறாங்க டிவிக்கேவும். நான் 29ல சொல்கிறேன். 29ல தான், 29ல டிவிக்கே தமிழ்நாட்டு அளவில் தனிச்சு போட்டிடுறாங்க. இந்தியா பிளாக்ல நாங்கள் இல்லைன்னு சொல்லி தனிச்சு போட்டிடுறாங்க. காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்காங்களே தமிழ்நாட்டில், அது இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் பண்ணுறாரு இல்லையா, தனியாக வெளிலேருந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்போல் அலையன்ஸுக்கு போகிறாரு. பட் என்னன்னா இங்கே வந்து காங்கிரஸ் பார்ட்டியும் கூட இருக்காங்க. அதான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது சிக்கலை ஏற்படுத்தும். இதே மாதிரி போக முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதுவும் குறிப்பாக ஆன்டி பிஜேபி ஃபீலிங் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்படலாம். அதுபோக இப்போ அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்கனாலே தாவேகாவுக்கு அது பேக்டோர் என்ட்ரி தான். அது ஏன்னா தாவேகா வழியாக தானே காங்கிரஸ் உள்ள போறாங்க. ஸோ அப்படியே பார்த்தா கூட அவங்க ஏதோ ஒரு வகையில் ராஜ்யசபால தாவேகாவுக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கிடைச்ச மாதிரி தான் அது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பட் பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு பிஜேபி பகச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா அலைன்ஸ் பக்கம் ரொம்ப க்ளோஸாக போனாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி டென்ஷன் ஆவாங்க. திமுக பண்ண அதே விஷயத்த தாவேகா பண்றாங்கன்னா, திமுக எப்படி காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே விஷயத்த தாவேகா பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாஜக டென்ஷன் ஆவாங்க. பாஜக ஏதாவது ஒரு காய்களை நகர்த்துவாங்க. பாஜகவுக்கு திமுகவும் ஒரு பார்ட்னரா அப்ப மாறிடுவாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல ஏதாவது இஷ்யூ கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா திமுக பெரிய அழுத்தத்தை தாவேகா மேல போடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கும் தாவேகா எதிரி ஆயிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அழுத்தம் போடலாம். ஸ்டேட் லெவல்ல உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, மேல இருந்து நாங்க அதுக்கான சூழலை ஏற்படுத்தி தரோம். அந்த விஷயத்தை டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஸோ தாவேகாவுக்கும் அது தெரியும். 2வது எலக்டோரலா தாவேகாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்றதுல எலக்டோரலா தாவேகாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இன்ஃபேக்ட் இப்ப எப்படி இருக்கும்னா, பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் தாவேகா ஓட் போட்டிருப்பாங்க. பாஜக ஓட் ஷேர் கம்மியா இருக்கு.
என்டிகே ஆதரவாளர் நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது போய் அக்ரெசிவாக போய் பாஜகவை போய் அட்டாக் பண்ணுன்ற அவசியம் தாவேக்காவுக்கு கிடையாது. தாவேக்காக்கிட்ட அவங்க ஆதரவாளர் எதிர்பார்க்கறது எல்லாமே திமுகவை நீங்கள் எதிர்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. இந்த 10 வருஷமா திமுக எதிர்ப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா 10 வருஷமா திமுக எதிர்ப்பு சரியா நடக்கல தமிழ்நாட்டில். இபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருக்கும் போதும் டிஎம்கே தான் டாமினேட் பண்றாங்க. இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் டிஎம்கே தான் டாமினேட் பண்றாங்க, ஆளுங்கட்சி. அப்ப இதை எப்படி திமுக எதிர்ப்பாளர்கள் ஏத்துப்பாங்க? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. அந்த அதிருப்தியில தாவேக்கான ஒரு புது கட்சியை உருவாக்கியாச்சு. இவங்களுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா பாஜகவோட பப்பட் நான் கிடையாது, பாஜகவை மீறி எங்களால செயல்பட முடியும்னு ஒரு இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால 29 வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூழல் தான். 29 வரைக்கும் அது போகுமா, அல்லது இந்த பை எலெக்ஷன் 5 இடங்களுக்கு பை எலெக்ஷன் இல்லை, ஸோ இதிலே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாமா? இந்த பை எலெக்ஷன்லேயே அலைன்ஸ் ஓரளவுக்கு மாறும் அப்படின்ற மாதிரி தான் வருமா? ஏன் மாறும்னு நினைக்கிறீங்க? பை எலெக்ஷன்ல 5 இடங்கள்ல டிவிக்கே வெற்றி பெறும் பொழுது அதன் பிறகு ஏடிஎம்கேவால் தனியாக சர்வே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவங்க எவ்வளோ கேண்டிடேட் போட முடியுது, அவங்களால போட்டு எவ்வளோ ஓட்டை வாங்க முடியுது, 2வது இடத்துல யார் வர முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு டிஎம்கே ஏடிஎம்கே ஜாயின் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஸோ இந்த இடம் ஒரு புள்ளியர் சுழியா அமையும். எனக்கு என்னமோ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தாங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இருக்காது. ஆனால் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தது தானே, எதிர் அரசியல் பண்ணிட்டு ஏடிஎம்கேன்னு வரும்பொழுது ஓகே ரைட் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு சேர்ந்துட்டாங்கல்ல. கரெக்டு. ஆனால் இப்போ அதிமுகன்ற கட்சி உருவானதே திமுக எதிர்க்கிறதுக்கு தான். அப்புறம் திமுகவுடைய போய் சேர்றாங்கன்னா ஒரு கட்சியாக வேணா இணையலாம். ஆனால் அதிமுக கூடிய அந்த ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ்லாம் தனியாக போயிடுவாங்கல்ல, அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்க எப்படி இதை ஏற்றுப்பாங்க? மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போனால் அது பெரிய ஒரு ஜோக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பை எலெக்ஷனை பொறுத்தளவில் தாவேக்காவுக்கு ஒரு டெஸ்ட் இது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஓகே, மக்கள் தாவேக்காவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். பை எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே அட்வான்டேஜ் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த மார்ஜின்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஏடிஎம்கே கேண்டிடேட் போட முடியுதான்னு தெரியல. ஆமா, அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்கன்னு தெரியல. பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்களா, சின்ன மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்களா, அதே அளவுக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கா, கேம்பெயின் பண்ணும்போதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம். தாவேக்காவை மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஒரு 3-4 months கழிச்சு பை எலெக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஆன்டி இன்கம்பன்சின்ற வார்த்தை கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி அதிகம் தான் இருக்கும். கண்டிப்பாக கோபம் வரும். இப்பயே நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வது இதுல முக்கியமான இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு. இந்தியா அலைன்ஸ் இப்போ இன்டாக்டா இல்லை. இந்தியா அலைன்ஸ்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்தியா அலைன்ஸை பொறுத்தவரை டிஎம்கே வெளியே போயாச்சு, டிஎம்சி லிட்டரலாக இல்லைன்னு ஆகி போயாச்சு. டிஎம்சியை சின்னபனம் ஆக்கிட்டாங்க, டிஎம்சி கிடையாது. ஸோ இப்போ 2 பெரிய கட்சிகள் கேம் விட்டு வெளியே போயாச்சு. அது போக ஜேஎம்எம் எடுத்திங்கன்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எடுத்திங்கன்னா, அவங்களும் காங்கிரஸ் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணாமலே ராஜ்சபாவுக்கு வேட்பாளர்லாம் போடுறாங்க. இதெல்லாம் ஒழுங்காக பண்ணலாம். காங்கிரஸ் அவங்களோட ஓன் ஸ்டைலில் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஹேமந்த் சோரேனும் பார்த்தோம்னா அவருமே பெரிய அதிருப்தியில் தான் இருக்காரு. இது போக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எஸ்பி எடுத்துப்போமே, எஸ்பிக்கு காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் ஏன் தேவைன்னா, நேஷனல் லெவலில் பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். எஸ்பியோட அந்த ஃபார்முலாவே என்னன்னா எம்ஒய் ஃபார்முலா, முஸ்லிம்ஸ் ப்ளஸ் யாதவ்ஸ். அப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் தேவை. ஆனால் காங்கிரஸ் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுக்குறாங்க எஸ்பிக்கு, அது வேற. ஆனால் அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் தேவை. எப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையோ, குடைச்சலெல்லாம் தாண்டி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, அதே மாதிரி எஸ்பிக்கு காங்கிரஸ் தேவை. ஆனால் எஸ்பிக்கு வேற ஆப்ஷன் கிடைச்சா வெளில போயிடுவாங்க. அந்த பிஜேபி எதிர்ப்பு பண்றதுக்கு இன்னொரு அலைன்ஸ் இருந்ததுன்னா எஸ்பி அந்த பக்கம் யோசிக்காம போயிடுவாங்க. உதாரணத்துக்கு திமுக வேற ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா இப்ப திமுக இருக்காங்க, ஏற்கனவே ஏஏபி போயாச்சு, ஆம் ஆத்மி வெளில போயாச்சு. அப்போ 2 கட்சி இருக்காங்க. இப்ப கேம்பெயினு கூட வந்தாங்க ஆம் ஆத்மி. அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆம் ஆத்மி பிளஸ் டிஎம்கே வேற சில கட்சிகளையும் உள்ள கொண்டு வர முடியும்னா, அப்போ காங்கிரஸை வச்சு நீங்க செஞ்ச வேலையை இந்த அலைன்ஸை வச்சும் பண்ணலாம். ஏன்னா அதுவும் ஆன்டி பிஜேபி அலைன்ஸாக தான் இருக்க போகுது.
ஆனால் அங்கே இந்தியா அலைன்ஸில் வந்து காங்கிரஸ் தலைமை தாங்கினாங்க. காங்கிரஸுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு 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 ஹோல்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஒரு ஒரு கூட்டணியை தேசிய அளவில் உருவாக்குறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அப்படின்னா யார் தலைமை தாக்குவா, யார் ஏற்றுப்பா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னை பொறுத்தளவில் ஒன்றுலோ காங்கிரஸ் தனியாக பிஜேபியை ஜெயிக்கணும், ஐ மீன் தனியாக பிஜேபியை வீழ்த்தணும், இல்லைன்னா சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து பிஜேபியை வீழ்த்தணும். சிறிய கட்சிகளும் காங்கிரஸும் சேர்ந்து பிஜேபியை வீழ்த்த முடியாது. இது ப்ராக்டிக்கலான யதார்த்தம். 2019 காங்கிரஸுக்கு 50 சீட் தான். அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ அலையன்ஸ் நல்லா ஃபிட் ஆயிருச்சு. 2024 காங்கிரஸுக்கு 100 சீட் ஆயிருச்சு. காங்கிரஸுக்கு 100 சீட் ஆகுதுனாலே சிறிய கட்சிகளுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா சிறிய கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸ் பவர்ஃபுல் ஆக ஆக சிறிய கட்சிகளுக்கு பிரச்சனை வரும். 100 சீட்ஸ் வாங்குற காங்கிரஸ் நாளைக்கு 150 200 வாங்குறாங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு பிரச்சனை. ஸோ இந்த ஒரு முரண் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியும் சிறிய கட்சிகளும் சேர்ந்து நின்று பிஜேபியை தோற்கடிக்க முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல் ஆனாங்கன்னா சிறிய கட்சிகள் பாதிக்கப்படுவாங்க, சிறிய கட்சிகள் பவர்ஃபுல்லான காங்கிரஸ் பாதிக்கப்படுவாங்க. அதனால சிறிய கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பெரிய ஒரு முரண் இந்தியா அலையன்ஸ்குள்ள இருக்கு. அதனால ஒன்றுலோ காங்கிரஸ் பார்ட்டி தனியா பிஜேபியை வீழ்த்தணும், இல்லைன்னா சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து பிஜேபியை வீழ்த்தணும். சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் அடிச்சு காலியும் பண்ணணும். சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு 100 சீட் வாங்குறான்னு வச்சுப்போம், அதுவும் பிரச்சனை. ஸோ சிறிய கட்சிகள்லாம் சேரணும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்தாலே காங்கிரஸ் டவுன் சைஸ் ஆயிடுவாங்க. காங்கிரஸுக்கு அதுக்கப்புறம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ காங்கிரஸை சீன்ல இருந்து வெளியேற்றிட்டு சிறிய கட்சிகள் சேர்ந்து பிஜேபியை ஃபைட் பண்ண எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரே ஆப்ஷன். அது சஸ்டைனபிளா இருக்குமானா கஷ்டம் தான். அதாவது மூணாவது அணி ஒன்று. ஆமாம், மூணாவது அணி. ஆமாம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ சஸ்டைனபிளாக இல்லை. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஆனால் பிஜேபியை டிஃபீட் பண்ணணும்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தான், ஒன்றுலோ காங்கிரஸ் தனியாக தனிச்சையாக நின்று அடிக்கணும். காங்கிரஸ்னால 200+ சீட் ஜெயிக்க முடியணும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை வேணா சேர்த்துக்கலாம். ஆனால் காங்கிரஸ் மெயின் பிளேயராக இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் காங்கிரஸ் வளர்றாங்கன்னா சிறிய கட்சிகள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ சிறிய கட்சிகள் எதுக்கு அவன் அவ்வளோ தூரம் வளர விடணும்? தேவையில்லை. ஸோ அந்த சிக்கல் இருக்கு. அப்போ சிறிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸை ஓரங்கட்டும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வேணா எடுத்து வைக்கலாம். டிஎம்கே எடுத்து வைக்கலாம். இப்போ டிஎம்கே இருக்காங்க, டிஎம்சி இருக்காங்க. டிஎம்சி வீக்காக தான் இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களால பிரோஜனம் இருக்குமான்னு தெரியல, பட் இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி இருப்பாங்க, வேற சில கட்சிகளும் வந்து சேரலாம். ஓகே, இந்த ஒரு விஷயம் மேபி நடக்கலாம். இது நடந்ததுன்னா காங்கிரஸுக்கு சிக்கல். திமுக தனியாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸுக்கு அது பெரிய சிக்கல், இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.